வெல்கம் டு ராவன் அகாடமி. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் 2024 கொஸ்டின்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதோட பார்ட் 4 10 மினிட் சீரீஸ் தான் இது. ஓகே, வாங்க டேரெக்டாக சம்முக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இது ஒரு சிம்பிளிஃபைடு சம் தான். ஆனால் இதில் ரொம்ப கவனமாக நம்ம செய்யணும். ஏன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணாலுமே நமக்கு ஆன்சர் வராது. ஓகே, தப்பான ஆன்சர் வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த மாதிரி சம்மெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஓகே, ஸோ வாங்க இந்த சம்மை பார்க்கலாம். இப்போ ஸோ சம்மை பாருங்கள். 15,625 divided by 4 the whole power minus 3/2 into 5/2 the whole power 5 divided by 4th root of 625 the whole power minus 3. ஸோ இதோட சிம்பிளிஃபைடு வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். இப்போ இதில் ஹோல் பவர் -3/2 இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மைனஸை நம்ம ரிமூவ் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்குல்ல, இதை அப்படியே தலைகீழாக போட்டுருங்க. ஓகே, இப்போ அதை அப்படியே தலைகீழாக போட்டால் நமக்கு என்ன வரும்? 4/15,625 வரும். ஓகே, இப்போ இங்கே 3/2 இருக்குது. அப்படின்னா இந்த 1/2 இருக்குல்ல, அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். ஏன்னா இருக்கிற நம்பரை ஸ்கொயர் ரூட் பண்ணுவோம். இப்போ 1/2 ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமைனிங் இருக்கிறது என்ன? க்யூப். ஸோ அந்த க்யூப்பை நம்ம அப்படியே க்யூப் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இதான் இதோட சிம்பிளிஃபைட் ஃபார்மேட். ஓகே, அடுத்து பாருங்கள். 5/5 2/5. ஓகே, அடுத்து வகுத்தல் டிவைடட் பை 4th root of 625 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போனா 625ஓட 4th root என்னன்னா 5/4 தானே 625. அப்போனா நமக்கு இங்கே ஸ்கொயர் ரூட் 4th ஸ்கொயர் ரூட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? 5/4 5ன்னு போடலாமா? 5 அப்படின்னா இங்கே என்ன வரும்? -3ன்னு வரும். ஓகே, அப்போனா 5/-3 என்ன எழுதலாம்? நம்ம இப்போ தானே சொன்னோம், இப்போ மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு அதோட தலைகீழ் எழுதணும். அப்போனா 1/5/3ன்னு வரும். ஓகே, அப்போனா என்ன வரும்? இங்கே 1/5/3ன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ அதோட தலைகீழாக போட்டுருக்கணும் மைனஸ் ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். இப்போ பாருங்கள், √4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 2. அப்போனா 2 டிவைடட் பை 15,625ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 125ஓட ஸ்கொயர் ரூட்டு தான் 125. ஸோ அதை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லித்தரேன். 15,625 அப்படிங்கும்போது இதை மொதல் 2 டிஜிட்டை தனியாகவும் ரிமைனிங் இருக்கிறத டிஜிட் தனியாகவும் பிரிச்சிடணும். ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப். அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ இந்த இதில் 5ல் தான் யூனிட் டிஜிட்டில் முடியுது. ஸோ எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5ல் முடியும் அப்படின்னு அந்த யூனிட் டிஜிட் 5ல் முடியும்னு பார்க்கணும். அப்போனா நமக்கு 1 to 9 வரை இல்லை எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணால் 5ல் முடியுதுன்னு பார்க்கணும். அப்போனா 5ஐ ஸ்கொயர் பண்ணால் தான் நமக்கு 25ன்னு வரும். ஸோ அதுதான் யூனிட் டிஜிட் 5ல் முடியும். ஓகே, அப்போனா நமக்கு இதுக்கு வர்றது 5 தான். ஸோ இந்த 5 வருதில்ல, 5ஐ ஸ்கொயர் பண்ணுறீங்களா, அதெல்லாம் அது வருதில்ல. அப்படின்னா அதுதான் இந்த ஸ்கொயர் ரூட்டோட யூனிட் டிஜிட்டாக இருக்கும். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, ரிமைனிங் இருக்கிறது என்னது? இந்த 156. ஸோ இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னு பார்க்கணும். இதோட நியரஸ்ட் ஸ்கொயர் ரூட்னு பார்த்தோன்னா 12 ஸ்கொயர் 144 இருக்குல்ல, இதான் நியரஸ்ட் ஸ்கொயர். ஸோ அப்படின்னா இந்த 12 ஸ்கொயர் தான் நியரஸ்ட்டாக இருக்குது. அப்படின்னா 13 ஸ்கொயர்னு எடுத்தால் அதை தாண்டிடும் 169 சொல்லிட்டு. அப்படின்னா அதை தாண்டாமல் அதுக்கு பக்கத்தில் வர நியரஸ்ட் ஸ்கொயர்னால் இது தான். அப்படின்னா இந்த 12 இப்படி போட்டிருக்காங்க. அப்படின்னா 125 தான் 15,625ஓட ஸ்கொயர் ரூட். ஸோ இப்படி தான் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே பாருங்கள் 5 and 2ல் தானே கொடுத்துருக்கேன். ஸோ நம்ம கிடைக்கிறதையும் இந்த ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். அதனால் இந்த 125 5 க்யூப்னு எடுத்துக்கலாமா? ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 15,625க்கு நமக்கு 5 க்யூப்னு போட போகிறோம். ஓகே, அப்படின்னா அதுக்கு நம்ம இப்போ இங்கே 5 க்யூப்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஹோல் பவர் க்யூப்னு இருக்குது. ஓகே, இப்போ இங்கே 5/5 அதே மாதிரி போட்டுருக்கோம். இங்கே 2/5. இங்கே நம்ம டிவைடட் பை இருக்குது. அந்த டிவைடட் பை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ராக்ஷனில் தான் இருக்கிறதுனால அதை தலைகீழாக எழுதிக்கிட வேண்டியதான். அப்படின்னா இன்ட்டு 1/5 க்யூப்பை 5 க்யூப்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வகுத்தலை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அதாவது ஃப்ராக்ஷனில் டிவைடட் பை வந்துச்சுன்னா அதை ஃப்ராக்ஷனுக்கு அப்புறம் வர டிஜிட்டை நம்ம தலைகீழாக போட்டு இன்ட்டு சைனை போட்டு நம்ம தலைகீழாக போட்டுருவோம். அதை தான் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து பாருங்கள். இங்கே என்ன வரும்? 2 க்யூப் தான் வரும். இங்கே 5/3 3 × 3 9. அப்படின்னா 5/9ன்னு போடுவோம். இன்ட்டு இங்கே 5/5 இருக்குது. இங்கே 5/3 இருக்குது. அப்படின்னா என்ன வரும்? பவரில் இருக்கிறதுனால இன்ட்டு பண்ணுறதுனால ப்ளஸ் பண்ணுவோம். அப்படின்னா 5/8ன்னு ஆயிரும். இங்கே 2/5ன்னு ஆயிரும். ஸோ இந்த 5/8க்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணால் நமக்கு ஒரே ஒரு 5 மட்டும் இருக்கும். அதே மாதிரி இந்த 2 க்யூப்புக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ண சொல்ல நமக்கு
என்ன வரும் 2 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் கடைசியாக 1/5 இன்ட்டு 1/2 ஸ்கொயர்னு இருக்கும். அப்படின்னா இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும் 1/20ன்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து நமக்கு ஆப்ஷன் டி 1/20 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம் இப்படி தான் சால்வ் பண்ண. நீங்கள் ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன தப்பு விட்டாலுமே வந்து தப்பாக வந்துடும். ஓகே, நீங்கள் நல்லா கவனமாக இந்த மாதிரி பண்ணுங்கள். இதே டைப்பில் நிறைய சம் இருக்குது. நீங்கள் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஸோ p is equal to 0.001 இந்த 1 ப்ளஸ் 3 இன்ட்டு 0.1 இன்ட்டு 0.99 ப்ளஸ் 0.3 இன்ட்டு 98.01 ப்ளஸ் 9.9 இன்ட்டு 98.01 தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் p by 25. ஸோ ஒரு பியோட வேல்யூவை கண்டுபிடிச்சி நம்ம அதை 25ஆல் டிவைட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகே, ஸோ இந்த பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம், அல்ஜிப்ரா ஃபார்முலா ஐடென்டிட்டி எதுவும் யூஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். ஓகே, அதாவது a கியூப் b கியூப் இந்த ஃபார்மேட்டில் a + b த ஹோல் கியூப் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எதுவும் இருக்குதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த சம்மை பொறுத்தவரை பாருங்கள். இது வந்து 0.1 கியூப் பண்ணால் இதான 0.001 வரும். ஸோ இதில் வந்து ஒரு கியூப் நம்பர் இருக்குது. ஓகே, அதே மாதிரி இங்கே பாருங்கள் 9.9 இருக்குது, இங்கே 98.01 இருக்குது. ஸோ இது இந்த 9 அப்படின்னா இங்கே வந்து கியூப்னு இருக்குன்னா இங்கேயே இது வந்து a கியூப்பாக இருந்துச்சுன்னா இங்கே ஒரு b கியூப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அப்படின்னா இந்த 98.01ங்கிறது 9.9ஓட ஸ்கொயராக கூட இருக்கலாம். அப்படின்னா தான் நமக்கு வந்து கியூப் வரும் ஒரு இது. அப்படின்னா இது நம்ம வச்சுக்கிடலாம். இது வந்து ஒரு 9.9ஓட கியூபாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வந்து இந்த ஃபார்ம் a கியூப் + b கியூப் ஃபார்மெட்டில் இருக்குது. அதுக்கடுத்து பாருங்கள் இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. ஸோ எந்த இதில் வந்து நம்ம 3ஐ வச்சு a கியூப் b கியூப் ஃபார்முலா வரும். அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா a + b த ஹோல் கியூப் a கியூப் + b கியூப் + 3a² b + 3ab². ஸோ இந்த ஃபார்முலா தான் அப்படி வரும். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏங்கிறது 0.1ன்னு தெரிஞ்சு போச்சு, பிங்கிறது 9.9 தெரிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் ஒருவேளை இது வந்து 9.9ஓட ஸ்கொயராக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். 99 ஸ்கொயர் கண்டுபிடிச்சாலும் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்படின்னா இது வந்து 100ஓட நியரஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 100 நியரஸ்ட்டாக இருக்க சொல்ல இதை வந்து அந்த நம்பர்ஸ்லாம் நம்ம வந்து ஈஸியாக ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சிடலாம். இதை 100 - 1ன்னு எழுதலாமா? ஓகே, அப்படின்னா இந்த -1 தான் இதில் குறைஞ்சிருக்கிறதுனால இதில் ஒரு -1 போட்டுட்டு எழுதிருங்க. அப்படின்னா என்ன ஒரு 98 வரணும். திருப்பி இந்த 1 இருக்குல்ல, -1 தானே கம்மியாக இருக்க, அதை ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ண வரும் 0.1 வரும். ஸோ இதுதான் அப்போ 9801 கரெக்டாக வருதா? அப்படின்னா இது வந்து 9.9ஓட கியூப் தான். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு ஏவும் தெரிஞ்சிருச்சு, பியும் தெரிஞ்சிருச்சு. அப்படின்னா இது கண்டிப்பாக 3a² 3ab² ஃபார்மேட்டில் தான் இருக்கும். அப்படி தான் கொடுத்துருப்பான். ஸோ நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் எழுதிடலாம். அப்படின்னா ஏங்கிறது நமக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு, 0.9ன்னு தெரிஞ்சு போச்சு, பிங்கிறது 9.9 தெரிஞ்சு போச்சு. அப்படின்னா நமக்கு என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, a + b த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. அப்படின்னா 0.1 + 9.9 த ஹோல் கியூப். அப்படின்னா நமக்கு என்ன வரும் 10 கியூப்னு வரும். ஓகே, அப்படின்னா நமக்கு ஏக்கு p is equal to 10,000 நமக்கு தெரிஞ்சு போச்சு. நம்ம கேட்டிருக்கிறதுக்கு p/25 தான் கேட்டிருக்காங்க. அப்படின்னா 1000/25. அப்படின்னா 25 கேன்சல் பண்ணால் இங்கே 4 வரும். அப்போ நம்ம கிடைக்கிறது வந்து 40. ஸோ ஆன்சர் என்ன 40 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்மை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ஒரு 30 செகண்ட்ஸில் நீங்கள் ஈஸியாக போட்டு போயிடலாம். 30 செகண்ட்ஸ் கூட ஆகாது. நீங்கள் இந்த ஐடென்டிட்டியை உங்களுக்கு உடனே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சுன்னா. ஓகே, ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகே, இப்படி தான் சம்மை சால்வ் பண்ணணும். ஓகே, அடுத்த சம் பார்ப்போம். ஸோ அடுத்த சம் பாருங்கள். அடுத்த சம் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஃபஸ்ட்டு சம்மோட இது தான். ஸோ இதை நீங்களே சால்வ் பண்ணுங்கள், உங்களுக்கு இது ஹோம் ஒர்க். ஓகே, ஸோ அடுத்த சம் பார்ப்போம். அடுத்த சம் இந்த சம்மு பாருங்கள். இதுவும் ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா ஐடென்டிட்டி தான். ஓகே, இதை வந்து நீங்கள் எப்படி நீங்கள் ஸ்டாப் பண்ணி இதை கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். அந்த ஃபார்மில் எந்த ஐடென்டிட்டி ஃபார்மில் யூஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் அந்த சம் இப்போ செய்கிறேன். இப்போவும் இதை பாருங்கள். இதை பார்த்த உடனே எனக்கு 0.5 கியூப். ஓகே, அதே மாதிரி 0.72 என்னது 0.9 கியூப். ஓகே, அப்படின்னா இங்கே வந்து a கியூப் + b கியூப் ஃபார்மேட்டில் வந்துருச்சு. கீழே என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். இங்கே வந்து 0.5 ஸ்கொயர்னு வரும். ஓகே, மைனஸ் இது இருக்கட்டும். இங்கே பாருங்கள் 0.9 வரும். ஓகே, 9 ஸ்கொயர். அப்போனா இங்கே a² மைனஸை வச்சு + b² இருக்குது. அப்படின்னா இந்த a கியூப் + b கியூப் ஃபார்முலா ஒன்று உங்களுக்கு ஞாபகம் வரணும். இப்போ a கியூப் + b கியூப் ஃபார்முலா என்ன, a + b இன்ட்டு a² - ab + b².
ஓகே, இந்த ஃபார்மெட்டில் இந்த இது இருக்குதான்னு பாருங்கள். இப்போ மைனஸ் ஏபினா என்ன வரும்? 0.5 தான் ஏ. அப்படின்னா பிங்கிறது 0.9. அப்படின்னா 9 45. அப்படின்னா இது வந்து மைனஸ் ஏபி, அப்படி தானே? அப்புறம் இந்த 0.545ங்கிறது மைனஸ் ஏபின்னு போடலாமா? அப்படின்னா இந்த ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப், இது வந்து ஏ கியூப், இது வந்து பி கியூப். இதுக்கு வந்து நம்ம இந்த இதை போட்டோம்னா என்ன வரும்? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி இன்ட்டு பி ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னு வரும். டிவைடட் பை என்ன இருக்குது கீழே? ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். இந்த ஃபார்மெட்டில் தானே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த இதுக்கும் கேன்சல் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும்? ஏ ப்ளஸ் பி தான் கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம கொடுக்க போகிறது என்னது? ஏ ப்ளஸ் பி கொடுக்க போகிறோம். நமக்கு ஏங்கிறது என்ன? 0.5. அதே மாதிரி பிங்கிறது என்ன? 0.9. அப்படின்னா இது ரெண்டையும் போட்டால் நமக்கு என்ன வரும்? 1.4ன்னு வரும். ஸோ இந்த இதுக்கு வந்து நம்ம என்ன போட? 1.4. அடுத்து மைனஸ் என்னங்க, இங்கே என்ன இருக்குது? 0.25 இருக்குது. அதை வந்து நம்ம என்ன எழுதலாம்? 0.25னே வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், ப்ளஸ் 12/13 இருக்குது. இங்கே 3 12 5 20ன்னு வரும். ஸோ இங்கே இது கேன்சல் பண்ணால் 0.6ன்னு வரும். அப்படின்னா இங்கே 0.6ன்னு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், மூவி 2 6 நளி 2 8ன்னு வரும். இங்கே வந்து என்ன வரும்? மைனஸ் கேன்சல் பண்ணால் 0.75ன்னு வரும். ஓகே, ஸோ இப்போ வந்து நீங்கள் இதெல்லாம் இது பண்ணுங்கள். அப்போனா மைனஸ் 0.25ம் மைனஸ் 0.75 ப்ளஸ் 1ன்னு ஆயிரும். அதே மாதிரி மைனஸ் 1 ஆயிரும். அதே மாதிரி 1.4 ப்ளஸ் 0.6 வந்து ப்ளஸ் 2ன்னு ஆயிரும். அப்படின்னா ப்ளஸ் 2, இது வந்து மைனஸ் 1. அப்படின்னா ஆன்சர் என்ன வரும்? 1 தான் ஆன்சர். ஓகே, ஸோ இந்த சம்முக்கு ஆப்ஷன் ஏ 1 தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மை நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணணும். இந்த மாதிரி ஐடென்டிட்டி உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். மோஸ்ட் ஆஃப் த இது இந்த ஃபார்முலாலாம் நீங்கள் அல்ஜிப்ரா ஃபார்முலா ரொம்ப வெல் தரவாக இருக்கணும். ஓகே, ஸோ இன்றைக்குள்ள செஷன் முடிஞ்சு. தேங்க்யூ. இந்த கொஸ்டின்ஸை வந்து இன்னும் புரியலைன்னா திருப்பி ரிவைன் பண்ணி பாருங்கள். ஓகே, வெல்கம் டு ராவன் அகாடமி. ஓகே, தேங்க்யூ.